முதன்னு ஒரு புதிய முயற்சி, அல்லது ஒருத்தரை சந்திக்கிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறோம். இது நாட்கள் நம்மளால தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமா அதை கடைப்பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது பொதுவாக சொல்லி அனுப்புவாங்க, இந்த தேதிக்கு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் சொல்லும். நாம் தேதியை செலெக்ஷன் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தால் நமக்கான நல்ல தேதியை நாம் சார்ந்து அவங்கள போய் பார்க்கலாம். அப்போது அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட் இல்லை, கேரளாவில் லாட்டரி டிக்கெட் இருக்குது. ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இல்லாமல் ஒரு அதிர்ஷ்ட எண்ணா பார்த்து கூட வாங்கலாம் இல்லையா? ஒரு சின்ன முயற்சி தானே. அதை நான் விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த லாட்டரி டிக்கெட்டில் கூட ஒரு அதிர்ஷ்ட எண் பார்த்து வாங்கினோன்னா ஒரு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது காலம் செய்கிற கடமை தான் அப்படின்னாலும் நம்மளுடைய முயற்சி என்பது அதில் நிச்சயமாக இருக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அந்த முயற்சியில் நம்மளுடைய பங்கு இருக்குது. அதில் நம்மளுடைய நல்ல நாள் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, நல்ல எண் இருக்குது. இதில் அதிக ஈடுபாடு உள்ளவன் நான், அதிக நம்பிக்கையும் உள்ளவன் நான்,